சூப்பர் மார்க்கெட்டின் அலமாரியிலிருந்து சீஸ், மயோனீஸ், பட்டர் என வேறென்ன ஒவ்வொன்றாய் யோசித்து யோசித்து நிதானமாக தேடி எடுத்து கொண்டிருந்தாள் ரஜினி. மதிய நேரம். கடையில் வாடிக்கையாளர்கள் மிக குறைவாகவே இருந்தனர். கடை சிப்பந்திகளும் பலர் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒன்றிரண்டு பேர்தான் இருந்தனர். ஐயோ, யாராவது உதவி செய்யுங்க ப்ளீஸ் என்ற பதற்றமான குரல் கேட்டு அந்த திசையை நோக்கி ஓடினாள் ரஜினி. 2 வரிசைகள் தாண்டி இளம் கர்ப்பிணி பெண் தரையில் மல்லாக்கப்படுத்து வயிற்றின் மேல் தன் கைகளை வைத்தபடி தவித்து போய் கொண்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. அவள் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் 2 இளம்பெண்கள் கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து போய் நின்றிருந்தனர். என்னம்மா செய்யுது என்று கேட்டபடி அந்த கர்ப்பிணியின் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தாள் ரஜினி. தன் அருகே வந்த ரஜினியை நோக்கினாள் அந்த பெண். கிரீம் நிற பார்டரில் டார்க் பிரவுன் நிறத்தில் குந்தன் கற்கள் கொண்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட பனாரஸ் பட்டுப்புடவையும் கிரீம் நிறத்தில் ரவிக்கையும் அணிந்து அதற்கு தகுந்த அணிமணிகளுடன் அலங்காரமாக இருந்தவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் திகைத்து போய் பார்த்தாள் ரஜினி. என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு வயிற்றுல சுருக்குன்னு வலிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் அந்த கர்ப்பிணி பெண். அவளுடைய கைகள் 2லும் நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தபடியால் இது முதல் குழந்தையாக இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் ரஜினி. முதல் குழந்தையாம்மா என ரஜினி கேட்கவும் ஆமாம் என்று தலையாட்டினாள் அந்த கர்ப்பிணி பெண். ஒண்ணுமில்லம்மா, பயப்படாத, பக்கத்தில் இருக்கிற நர்சிங் ஹோம் போயிடலாம் என்றபடியே அவளை தூக்கி அமர வைத்தாள். டியூ டேட் எப்பமா என்று கேட்டாள். இன்னும் 2 மாசம் இருக்குது அக்கா என்று வலியால் துடித்தாள். அம்மா, ஒண்ணுமில்லம்மா, வா போயிடலாம் என வெளியில போய் ஆட்டோ பிடிச்சுக்கலாம் என்று கூறி அருகில் நின்ற கடை சிப்பந்தியிடம் உதவி கூறினாள் ரஜினி. அவளும் உதவிக்கு வரவே கர்ப்பிணி பெண்ணை மெதுவாக அழைத்து கொண்டு சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே வந்தனர். வெளியே வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் நடமாட்டமின்றி சாலை வெறிச்சோடி போய் இருந்தது. ரஜினி எதிர்பார்த்தபடியே ஆட்டோ எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடந்து சென்ற 1-2 காலியான ஆட்டோக்களும் அவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை. அந்த பெண் வலியால் மயக்கமடையவே ஒரு நிமிடம் யோசித்தாள் ரஜினி. தன் பெரிய கைப்பையினுள் அந்த கைப்பெண்ணின் பையை தன் தோளில் மாட்டிக்கொண்டு கர்ப்பிணியை அலேக்காக தூக்கி கொண்டு நடக்கத் துவங்கினாள். 5 நிமிஷம்தான், பக்கத்தில் தெருவில் நர்சிங் ஹோம் இருக்கு, உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி வேக வேகமாக நடந்தாள் ரஜினி. மயக்கத்தில் வழியில் முணங்கியபடியே இருந்தாள். நர்சிங் ஹோம் வாசலை அடைந்ததும் ப்ளீஸ் வீல்சேர் கொண்டு வாங்க, எமர்ஜென்சி என்று வாசலில் இருந்தே கூவினாள். அவளுடைய குரலில் இருந்த பதற்றம் மருத்துவமனை ஊழியர்களையும் தொற்றிக்கொள்ள வீல்சேரில் கர்ப்பிணியை அமர வைத்து அழைத்துச் சென்றனர். வரவேற்பில் இருந்த பெண் ரஜினியிடம் பெயர் கேட்டாள். அந்த பொண்ணு பெயர் எதுவும் எனக்கு தெரியாது. சூப்பர் மார்க்கெட்டில் நான் பொருள் வாங்குறச்சே இந்த பொண்ணு வயிற்று வலின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆட்டோ பிடிச்சி மெல்லமா இங்கே கூட்டிகிட்டு வரலாம்னு நினச்சா ஒரு ஆட்டோவும் வரலை. அதுக்குள்ள அந்த பொண்ணு மயங்கிருச்சு. அதான் அப்படியே தூக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் என்று நடந்ததை சுருக்கமாக கூறினாள். அட்மிஷன் போடணும்னா பணம் கட்டணுமே என்றாள் வரவேற்பு பெண். அதுக்கென்னம்மா, நான் பணம் கட்டுறேன் என்று தயக்கமின்றி கூறினாள் ரஜினி. சரி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ரஜினி. பெயரை கேட்டதும் ஒரு நொடி திகைத்து போய் பின் இயல்பு நிலைக்கு வந்தாள் வரவேற்பு பெண். அந்த பொண்ணு பேர் எனக்கு எதுவும் தெரியாது. சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைத்தது. 1/2 மணி நேரம் சென்றதும் அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நீங்க இங்கே வந்து அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினாள் நர்ஸ் பெண். சென்று அந்த பெண்ணை பார்த்தாள் ரஜினி. இன்னும் அரை மயக்கத்தில் இருந்த அந்த பெண் மெதுவாக ரஜினியை பார்த்து புன்னகைத்தாள். வாழ்த்துக்கள்மா, நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது என்று சொல்லி சிரித்தாள் ரஜினி. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நீங்கள் மட்டும் இல்லைனா எனக்கு என்ன ஆகியிருக்குமோ. இதில் என்னம்மா இருக்கு, சின்ன உதவி தானேம்மா. சரி, உன் வீட்டுக்காரருக்கு தகவல் சொல்லணும், உன் வீட்டு நம்பர் சொல்லு என்று கேட்டாள் ரஜினி. தன் கணவரின் மொபைல் எண்ணை கூற அதை தன் மொபைல் போனில் அழுத்தியபடி உன் வீட்டுக்காரர் பெயர் என்னம்மா, அப்படியே உன் பெயரும் சொல்லு என்று கேட்டாள். அவர் பெயர் கார்த்திகேயன், என் பேர் மலர்விழி அக்கா என்றாள். மலர்விழியின் கணவனை அழைத்து விபரம் கூறினாள் ரஜினி. அந்த குரலை கேட்டதும் அவள் ஒரு நிமிடம் திகைத்து போனாள்.
அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எந்த ஹாஸ்பிட்டலா? நான் உடனே வரேங்க என்று பதில் கிடைத்ததும் அழைப்பை துண்டித்துவிட்டு மலர்விழியின் அருகில் வந்தாள். முதல் பிரசவத்துக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போகலையாமா? இல்லக்கா, எனக்கு அப்பா அம்மா இல்லை. நான் ஆசிரமத்தில் வளர்ந்தவள். மாமியார் கிராமத்தில் இருக்காங்க. இன்னும் 2 மாசம் டைம் இருக்கிறதுனால அடுத்த மாசம் வர்றதா மாமியார் சொல்லி இருக்காங்க என்றாள் மலர்விழி. உன் ஹேண்ட்பேக்கை இங்கே வைக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோமா என்றாள். என்னக்கா இப்படி சொல்றீங்க? நீங்க இதை தொட்டிருக்க கூட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா என்றாள் மலர்விழி. சரி சரி, பச்சை உடம்பு, ரொம்ப பேசக்கூடாது என்று கூறி அவள் முகத்தை துடைத்து விட்டாள். பின்னர் பிறந்த குழந்தையை கையிலேந்தி கொஞ்சத் துவங்கினாள். குழந்தையை பரிசோதிக்க மருத்துவர் வரவும் அவரிடம் குழந்தையை கொடுத்தாள் ரஜினி. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது சாப்பிடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலர்விழி. சாப்பிடுமா, கஞ்சி இல்லைனா பிரெட் மாதிரி ஏதாவது சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம். நம் ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லேயே கஞ்சி கிடைக்கும், வாங்கி கொடுங்க. பைதவே, குழந்தை நல்லா இருக்கு என்று சொல்லி சென்றார் மருத்துவர். குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மலர்விழிக்கு கஞ்சி வாங்கி வர சென்றாள் ரஜினி. அந்த நேரத்தில் மலர்விழியின் கணவன் அறக்க பறக்க ஓடி வந்து குழந்தையை கையில் எடுத்து ஆசை தீர கொஞ்சினான். பின் மனைவியிடம் திரும்பினான். மலரு, டியூ டேட்டுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள எப்படி இப்படி என்று கேட்டு அவளின் தலையை வாஞ்சையுடன் தடவினான். இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட்டு போயிருந்தேன், தெரியலங்க. அங்கதான் இப்படி ஆகவும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா ஒரு அக்கா என்று ஆரம்பித்து நடந்து எல்லாவற்றையும் கூறினாள் மலர்விழி. அவங்க மட்டும் இல்லைனா என்ன ஆகியிருக்கும்னே தெரியல, என்னால எதையும் நினைச்சு கூட பார்க்க முடியல என்றாள். என்ன மலரு சொல்ற? உன்னை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிட்டே வந்தாங்களா? கிரேட்பா என்றான் வியப்பாக. ஆமாங்க, என்னை இங்க வந்து சேர்த்து பணம் கட்டி இப்ப வரைக்கும் என் கூடவே இருக்காங்க. இப்ப கூட எனக்காக கஞ்சி வாங்கத்தான் கேண்டீனுக்கு போயிருக்காங்க என்றாள் மலர்விழி. அப்பொழுது ரஜினி அந்த அறையினுள் நுழைய மலர்விழியின் கணவனான கார்த்திக்கும் ரஜினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர். இவங்க தாங்க நான் சொன்ன அக்கா என்றாள் மலர்விழி. உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரல்ல, இனி நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட்மா, நான் வரேன் என்று சொல்லி குழந்தையின் அருகில் சென்றாள். நல்லா இருக்கணும் ராஜா, நல்ல வீராதி வீரனா, ஆம்பளை சிங்கமா, எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பெரியாளா வாடா ராஜா என்று வாய் நிறைய வாழ்த்திவிட்டு அங்கிருந்து வெளியேற எத்தனித்தாள் ரஜினி. அக்கா நல்லா இருங்க. ஏங்க அக்கா, மொத்த செலவும் செய்திருக்காங்க, அதெல்லாம் அவங்க வாங்கிக்க மாட்டேங்கனாலும் நீங்கள் அதை தர வேணாமா? அட்லீஸ்ட் அவங்களுக்கு நன்றியாவது சொல்லுங்க என்று படபடத்தாள் மலர்விழி. இருக்கட்டும்மா என்றபடியே நகர்ந்தாள் ரஜினி. அண்ணன், இன்னும் என் மேல கோபம் போகலையா என்று கண்ணீருடன் ரஜினியின் முன் மண்டியிட்டான் கார்த்திக். ரஜினி கல் போல நிற்க அவள் காலில் விழுந்து அழுதான் கார்த்திக். அவனுடைய கண்ணீர் ரஜினியின் காலை நனைக்க துடித்து போனாள். ஐயோ தம்பி, என்ன இதெல்லாம்? நான் எதுக்கு உன் மேல கோபப்பட போறேன்? எழுந்துரு, ராஜா மாதிரி புள்ள பிறந்திருக்குது, அதை கையில் எடுத்து கொஞ்சறதை விட்டுட்டு இது என்ன என் முன்ன இப்படி மண்டிக்கிட்டு இருக்க என்று கையை தூக்கி எழுப்பி அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் ரஜினி. என் மேல கோபம் இல்லைன்னு சொல்லுன? இல்லவே இல்லை, போதுமா? முதல்ல எந்திரி என்றான். ரஜினியும் கார்த்திக்கும் பேசுவதை கேட்டு குழம்பி போனாள் மலர்விழி. பாரு, மருமக புள்ள குழம்புது, நீ அவளுக்கு விபரம் சொல்லு, அதுக்கு முன்ன இந்த கஞ்சியை கொடு, பாவம் பச்சை உடம்புக்காரி, பசியில தவிக்க விடக்கூடாது என்றபடியே கஞ்சி பத்திரத்தை கார்த்திக்கிடம் கொடுத்தாள் ரஜினி. கஞ்சியை மனைவிக்கு ஊட்டிக்கொண்டே, நான் உன்னிடம் சொல்லியிருக்கேன் இல்ல மலரு, எனக்கு சரவணன் ஒரு அண்ணன் இருக்கான்னு. உன்னை காப்பாத்தின இந்த அக்கா தான் என் கூட பிறந்த அண்ணன், பேரு சரவணன். அண்ணன் திருநங்கையா மாறினதும் அப்பா இவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. இவனும் வீட்டை விட்டே போய்விட்டான். சின்ன வயசுலேருந்தே ரஜினினா இவனுக்கு உசுரு. அதனால தன்னோட பேரை ரஜினின்னு மாற்றி வச்சுக்கிட்டான். எப்பவாவது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வருவான். அப்பெல்லாம் நான் இவனை அவமானப்படுத்தி அனுப்பி விடுவேன். அப்பாவுடைய சாவுக்கு பார்க்க வந்திருந்தான். அப்பா முகத்தை கூட அவனை பார்க்க விடாம அடிச்சு விரட்டிட்டேன். அதனால தான் அம்மா என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்தில் நான் செய்தது தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனால் வளர வளர 4 பேர் கூட பழகி பழகி சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வந்துடுச்சு. நான் செய்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி வீட்டிற்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ணனே என்னை தேடி வந்துடுச்சு. இனிமே அவனை நம் கூடவே வச்சுக்குவேன், எங்கேயும் போக விடவே மாட்டேன் என்று கார்த்திக் சொல்லி கொண்டிருப்பது எதுவும் ரஜினியின்
காதில் விழவே இல்லை. உங்க அப்பாவுக்கு நான் அண்ணன்னா நீ அவனுக்கு மட்டுமில்ல எனக்கும் மகன்தான். உங்க அப்பாவுக்கு நான் அக்கானா நீ எனக்கு மருமகன். என்னடா சொல்ற? நீ எனக்கு மகனா மருமகனா? என்னவா இருந்தாலும் நான் உனக்கு செல்ல அத்தைதான். ரஜினி அத்தை. சொல்லு தங்கம். ரஜினி அத்தை என்று குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தாள் ரஜினி. உடலில் ஏற்படும் மாற்றத்தால் தான் அவர்கள் மாற்றமடைகிறார்கள். அது அவர்கள் பிறப்பினால் வரும் தவறு இல்லை. சமுதாயத்தில் அவர்களை ஒதுக்கி வைப்பதால் அவர்களுக்குள் இருக்கும் மனதிற்கு எவ்வளவு வலிக்கும் என்பதை உணர்த்தவே இந்த கதையை நான் பதிவிட்டுள்ளேன். இது வெறும் கற்பனை கதை மட்டுமே. யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இதை நான் பதிவிடவில்லை. நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய உந்துதலாகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.